இப்போ நம்ம நைட் டைமில் போகிறோம், இருட்டை பார்த்து பயப்படுறோம், லைட் வெளிச்சமோ ஃபோனோட டார்ச் வெளிச்சமோ பார்த்து திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்துடுறோம். இல்லாட்டி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லாட்டி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி அந்த இருட்டை எதிர்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் பழங்கால மக்கள் நைட்டு அப்படின்னாலே ரொம்பவே பயந்துருக்காங்க. எதையோ பார்த்து எதையோ ஒன்று கற்பனை பண்ணி அடுத்த நாள் அதை பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இருட்டை பார்த்து பயந்து தன்னோட வாழ்க்கையை அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கடவுளை வேண்டி அதுலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் அப்படியே அமைச்சு கொண்டு போயிருக்காங்க. அவங்க நம்ம அறிஞ்ச உலகத்தில், அதாவது இருக்கிற இந்த உலகத்துலேயோ இல்லாட்ட இல்லாத வேற ஒரு மாய உலகத்துலேருந்து ஏதோ ஒரு ஒளி வருது அப்படிங்கிற மாதிரி கூட கண்டு பயந்துருக்காங்க. பெரும்பாலும் வெளிச்சம் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் அவங்களோட லைஃப் நகர்ந்து போயிருக்கு. அவர்கள் குடிசையிலேயோ இல்லாட்டி ஒரு சாதாரண வீடுகளிலேயோ ஒரு பொதுவான மக்கள் வெட்ட வெளியில் தான் இரவுகளில் படுத்துறங்கிறார்கள். தூரத்துலேருந்து சத்தம் வர்றப்போ ஏதோ ஒரு நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி தான் அது எதிர்கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் கூட நைட் டைமில் ஒரு டப்பா கீழே விழுந்தாலோ மொட்டை மாடியில் அப்படி இல்லாட்டி மரத்தில் ஒரு சவுண்டு வந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிற மைண்டு நம்மளுக்கு இருக்குது. அப்போவும் அது இருந்திருக்குங்க. ஒன்றும் இல்லை, வெட்ட வெளியில் படுத்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு நாய் கத்துனாலோ ஒரு மரத்துலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்தாலோ நான் அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்க அந்த பயம் உணர்வு கூட அப்படியே வெளியே வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க லைஃப் போயிருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான டாபிக் எதுவும் பேசணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த மாதிரி மர்மமான ஒலி, வேறு ஏதாவது மர்மமான உருவம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.